ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். நான் ஏற்கனவே எண்ணெயிலெல்லாம் போட்டு பொரிக்கிறது அதெல்லாம் போட்டுட்டேன். இப்போ நான் உங்களுக்கு தோசைக்கல்லுலேயே வாழைக்காயை நல்லா டேஸ்ட்டாக எப்படி பொரிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. 2 வாழைக்காய் எடுத்து இந்த அளவுக்கு தடிமனாக கட் பண்ணிக்கோங்க. 2 பல்லு பூண்டு எடுத்துருக்கேன். இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால 2 போடுங்க. சின்னதாக இருந்ததுன்னா 3 பல்லு பூண்டு போட்டுக்குங்க. இதில் சின்ன பீஸ் இஞ்சி போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக ஒரு 4 இலை அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். 6 to 7 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். சோம்போட மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இதுக்கு அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம். பாருங்கள், இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் சாறு போட்டிருக்கேன். இதில் வேணும்னா ஒரு 1/4 தக்காளி கூட போட்டுக்கலாம். தக்காளிக்கு பதில் நான் எலுமிச்சம்பழம் சாறு போடுறேன். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள், இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்ல போட்டுக்கலாம். பொட்டுக்கல்ல போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிடலாம். 400 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வாழைக்காயை இதில் போட்டுக்கலாம். இது 1 நிமிஷம் மட்டும், அதாவது பாதி அளவுக்கு மட்டும் வெந்தால் போதும். இந்த மாதிரி லேசாக 1 நிமிஷம் வேக வச்சுட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா வாழைக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதுலேயே கொஞ்சமாக மட்டும் உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், வாழைக்காய் இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ லேசாக அப்படி அழுத்தி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேசாக, அதான் நல்லா அழுத்துனீங்கன்னா தான் உடையிற மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி வடிகட்டுறதில் வச்சு வடிகட்டிக்கலாம். இப்போ இந்த தண்ணி எல்லாமே வடிச்சிட்டோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது இருக்கு இல்லைங்களா, அதையும் அதில் போட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு தட்டை வச்சு மூடி வச்சுருக்கலாம். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா ஊறட்டும். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு துணி வச்சு இதெல்லாம் நல்லா தோசைக்கல்ல நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா துடைச்சிக்கலாம். ஆனால் இப்போ நல்லா வாழைக்காய் நல்லா ஊறிடுச்சு. வாழைக்காய் நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒவ்வொன்றா எடுத்து தோசைக்கல்ல வச்சிடலாம். இப்போ கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தோசைக்கல்லை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் போடுங்க. அப்போ உங்களுக்கு கருகாமல் நல்லா நிதானமாக வேணும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம். பாருங்க, இப்போ தோசைக்கல் மூடி ஒன்று எடுத்து இந்த மாதிரி மூடிக்குங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா ஆவிலையும் வேகும், கீழே பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயில் வேகும். அப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா உள்ளுக்குள்ளே மசாலாலாம் நல்லா உரைச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ 1 நிமிஷம் ஆகிடுச்சு. எடுத்து பார்க்கலாம். அதுவும் நல்லா வெந்திருக்கு. ஒவ்வொன்றா எடுத்து இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு இந்த சைட் திருப்பி விட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதை தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இன்னும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஜம்முன்னு வாழைக்காய் நல்லா உள்ளெல்லாம் நல்லா பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நல்லா வெளியிலலாம் நல்லா மொறுன்னு இருக்குது. உள்ளெல்லாம் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம வேகும் போது நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் லேசாக இந்த காயை கொஞ்சம் லேசாக ஒரு வாட்டி திறந்து இந்த மாதிரி நகர்த்தி விடுங்க. அப்போ கருகாமல் உங்களுக்கு நல்லா ரோஸ்ட்டாக கிடைக்கும். பாருங்கள், இதே மாதிரி ஒரு வாழைக்காயில் இதே மாதிரி ஒரு மசால் வறுவல் ஒன்று செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.